ப்ரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோ டீ ஷாப்பிங் ஆப். குவாலிட்டியான கிராசரி ப்ராடக்ட் கம்மி ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பட்டன் ஹோல் ஸ்டிச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பூ வரைஞ்சிட்டு அதோட எண்டு பகுதியிலேருந்து ஏதாச்சும் ஒரு பக்கத்துலேருந்து டிசைனை ஸ்டார்ட் பண்ணோம். எப்போவுமே பூவுன்னு வரும்போது கார்னர் பக்கத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஊசியை நேர் ஆப்போசிட்காக எடுத்துகிட்டு ஒரு தையல் போடணும். அதாவது நீங்கள் லேசி டேசி பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டிச் போல் செயின் ஸ்டிச் மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே ஒரு ஊசியை உள் பக்கமாக எடுத்து முடிச்சு போடுறோம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த நூல் ஊசிக்கு இடது பக்கமாக வரணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் மாதிரி வரும் பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி போட்டிங்கன்னா தான் அது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர் ஃபுல்லுமே இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன், இந்த வீடியோவில் பாருங்கள். ஊசியை கீழ்ப்பக்கமாக இருந்து மேல் பக்கம் அந்த பெட்டலுக்கு மேலே எடுத்துகிட்டு ஊசிக்கு பேக் சைடுக்காக நூல் வரணும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஊசியோட பேக் பக்கமாக தான் அந்த நூல் மேலே வரணும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசைன் வெளியில் வராமல் இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் ஊசிக்கு முன்னாடி பக்கமாக எடுத்தீங்க அப்படின்னா நூல் முடிச்சு விழுந்துடும், அது டிசைன் மாதிரி தெரியாது. ஊசிக்கு பின்னாடி பக்கமாக ஒரு நூல் ஊசி துணிக்கு அடியில் போகுது, நூல் ஊசியோட மேல் பக்கமாக வருது, சரிங்களா? அந்த மாதிரி போடும்போது தான் இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஃபில் ஆகும். ஸோ இந்த ஸ்டிச் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் ஷேப்புக்கெலாம் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் அனிமல்ஸ் அது மாதிரி என்ன நீங்கள் வரைகிறீங்க, மோஸ்ட்டாக ஃப்ளவர் டிசைனுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு வீல், இப்போ நீங்கள் ஒரு சக்கரம் மாதிரி ஏதாச்சும் வரைகிறீங்க அப்படின்னா அதை வரைஞ்சிட்டு கூட இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாதியிலே இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆகி த்ரெட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எங்கே கடைசியாக முடிச்சிங்களோ அங்கேருந்து ஊசியை எடுக்கணும். எடுத்துட்டு அது பக்கத்துலேயே தையல் போடக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஊசியை துணிக்கு அடிப்பக்கமாக விட்டு மேல் பக்கமாக கொஞ்சம் கேப் விட்டு எடுக்கணும், சரிங்களா? ஸோ நீங்கள் எங்கே முடிச்சிங்களோ அதே ஹோல்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் அதோட கண்டினியூவேஷன் கரெக்டாக வரும், ஃப்ளவர் ஷேப்பும் கரெக்டாக வரும், ஓகேங்களா? அதே மாதிரி முடிக்கும் போது எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த கேப்புக்குள்ளே ஊசியை விட்டு அதுக்கப்புறம் தான் முடிச்சு போட்டு முடிக்கணும். அப்போ தான் எங்கேயுமே உங்களுக்கு கேப் இல்லாமல் அந்த ஸ்டிச் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸில் அண்ட் உங்கள் ப்ளவுஸ்லாம் போட்டு நீங்களே செல்ஃபாக டிசைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். கீப் வாட்சிங்.